ஆன்மீக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்தோட அருள் வேணும்னா கோயிலுக்கு போங்க. ₹1 சூடத்தை வாங்கி ஏற்றி வைங்க. அது போருங்க. நீங்கள் பொண்ணை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். தெய்வம் நம்மள்கிட்ட எனக்கு பொன் வேணும், பொருள் வேணும், நகை வேணும், பணம் வேணும்னா கேட்குறாங்க கிடையாதுங்க. உண்மையான பக்தி இருக்கான்னு மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட இருந்து. நம்ம தான் தெய்வத்துக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், நம்மளால் செய்ய முடியலையே, வேண்டுனதை செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நாளும் நினைக்காதீங்க. தெய்வம் 7 வேண்டுதல் 7 வருஷம் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களால் எப்போ முடியுதோ நீங்கள் அப்போ செய்யலாங்க. இந்த அம்மன் அலங்காரம் கோடிக்கணக்கில் கூட அலங்காரம் பண்ணி உள்ளுக்குள்ளே கருவறைக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் அம்மா அதெல்லாமா எதிர்பார்க்குறாங்க கிடையாதுங்க. நீங்கள் ₹1 சூடம் வாங்கி ஏற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மனோட நெத்தி பார்வை, நேர் பார்வை எங்கே விழுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? நேராக உங்கள் ₹1 சூடத்தில் தாங்க விழும். இது உண்மையான சத்தியமான வாக்குங்க. இது அம்மனோட அருள் வாக்காக நீங்கள் ஏற்றுக்கோங்க. எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. இருக்கும்போது இன்றைக்கி இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இது சத்தியமான உண்மைங்க. கண்டிப்பாக சத்தியமான உண்மை. நீங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு அம்மன்கிட்ட நீங்கள் மனமுருகி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்கங்க. உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்குங்க. கண்டிப்பாக நடக்குங்க. நான் சொல்கிற விஷயம் இது உண்மைன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இது அம்மனோட வாக்காக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அம்மானு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்மளோட ஓம் முருகன் குடில்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கங்க.